வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். மிதுன ராசி நேயர்கள் என்றாலே மிகவும் அற்புதமானவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமானவர்களுக்கு இப்பொழுது சிறு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எப்போ? இந்த ஆடி மாதத்தில். ஏன் ஆடி மாதத்தில் இந்த சங்கடம் ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு உச்சத்தை நோக்கி போகின்ற குரு பகவான் உங்களுடைய இடத்தில் நின்று பாதகம் செய்வது போல் இருக்கும். பாதகம் அல்லது உங்களுக்கு சரியான நிலையான ஒரு விஷயத்தை செய்வதற்காக தான் உங்களை நிர்ணயித்து எடுத்து செல்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய தைரிய குறையும் என்று நினைப்பீங்க. இல்லை, உங்கள் முயற்சிகள் வீணாக போகும் என்று நினைப்பீங்க. அதுவும் இல்லை, உங்களுடைய செல் பேசுகிறத மூலமாக சில பிரச்சனைகள் வருதுன்னு நினைப்பீங்க. அதுவும் காலதாமதமாக யோசிக்கிறீங்க. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு பிரச்சனை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரச்சனை இருப்பதை எப்படி எடுத்து கையாள்வது என்ற ஒரு முறையை தான் நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த முறையில் உங்களுடைய இந்த நாள் சிறப்பான நாள். எப்பொழுதுமே புதன் என்றாலே ஒரு அற்புதமான நபர். உங்களுடைய வீடு வாசல் வாங்குவது, நிலபலங்கள் வாங்குவது, இது மாதிரியான விஷயங்களில் சிலர் உங்களோட அறிவை பகிர்ந்து கொள்வார்கள். அறிவிலும் ஆற்றலிலும் நுட்பமான விஷயத்திலும் உங்களுக்கு நீங்கள்தான். உங்களை அதிகப்படுத்திய மற்றவர்கள் கேட்பதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரே நேரத்தில் சம்பந்தப்படுவதனால் அந்த செயலானது செயல்படுகிறது. சில பேருக்கு செயல்படவில்லை. ஏனென்றால் நெருக்கடி. இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக தான் அதனுடைய உண்மையை தெளிவாக பார்க்க முடியும். ஏனென்றால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் நல்ல யோக ஜாதகமாக இருந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போது மிக அற்புதமான நிலையை கையாளுவீர்கள், அடைவீர்கள். இங்கே ஒரு ராசிக்காரர்கள் 4ஆக பிரிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், தன்னுடைய சுயமுயற்சியாலும் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய வேலை செய்து முன்னுக்கு வர வேண்டும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுபவர் ஒருவர் பிறரோடு சேர்ந்து கலந்து அங்கு இருக்கும் பொருளை இங்கு வாங்கி கொடுப்பதும் இங்கே இருக்க பொருளை அங்கே வாங்கி கொடுப்பதும், இப்படி தரகு வேலைகள் செய்பவர்கள் ஒருவர் என்ன செய்வார்னா, என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் ஏதேனும் தொழில் செய்யலாமா, அதன் மூலமாக நான் முன்னேற முடியுமான்னு கேட்குறவங்க ஒரு சிலர் தன்னுடைய பொருளும் போகாமல் நானும் செலவு பண்ணாமல் என்னோட முன்னோர்களோட சொத்தை வச்சு சிறப்பாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் கஷ்டப்படணுன்ற கேள்வி கேட்கக்கூடியவர்களும் ஒரு சிலர் இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு இப்பொழுது காலங்கள் உங்களுக்கு நல்ல உதவி செய்வதற்கு ஏற்றால் போல் இந்த புதன் பகவான், அந்த வீட்டிற்குடைய புதன் பகவான் 2ஆம் வீட்டிற்கு சென்று விட்டால் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு சென்று உங்களை கம்மி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு பலன். நீங்கள் எப்பொழுதுமே பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே தவிர உங்களுக்கு நீங்களே பலன் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலும், நாளுக்குடைய புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலும், நீங்களே 2ஆம் இடத்தில் இருப்பதனாலும் உங்களுடைய வாக்கு சுத்தமும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளையும் பிறருடைய அணுகுமுறையும் பிறர் உங்களோடு அணுகுகின்ற முறையும் பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மிதுன ராசிக்கு இந்த மாதம் சிறப்பினை தரும். நீங்கள் பிறப்பு காலத்தில் எந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த புதன் பகவான் இருந்தாரோ அதை பொறுத்து இப்பொழுது உள்ள கோச்சார பலனும் கலந்துதான் வேலை செய்யும். இதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை நாங்கள் தற்காலிகமாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற நவீன ஜோதிட முறையில் ஜோதிட கணக்குகளை போட்டு நீங்களே அதை பார்க்கின்ற ஒரு தன்மையும் அதில் கொடுக்கின்றோம். நீங்களே உங்களை தொடர்ந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வரையும் பிறர்கிட்ட கேட்டு தானே இருந்தீங்க. அந்த பிறரை கேட்டு தெரிந்து கொள்ளதை உங்களுடைய வரலாற்றை நீங்களே பார்க்கும் அளவிற்கு தெரிந்து கொள்ள இன்றைய குருவும் புதனும் உங்களுக்கு சேவை செய்வார், உணர வைப்பார், உணர்த்துவார். இந்த உணர்கின்ற நேரமாக இருப்பதனால் நீங்கள் இதை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தன்மையும் தராதரமும் உயரும். நீங்கள் பிறருக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரலாறாக இருக்குமே தவிர நீங்கள் வாழும்போது சிறு பிரச்சனைகளோடு தான் நீங்கள் இருப்பீர்கள்.
உங்களிடம் கேட்ட சிந்தனையையே அவர்கள் பயன்படுத்தின பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சாரருக்கு அமையும். ஒரு சாரருக்கு அவர் இல்லாத என்னால் எதுவும் செய்ய முடியாது, அவர் இல்லையேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் கடன் தொல்லையாலும் பிரச்சனையாலும் சிலர் வெளிநாடுகளுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கிறது. ஆகையினால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையும் மிதுனராசி நேயர்கள் மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக அருகாமையில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு சென்று அரச மரத்திற்கு கீழ் அருகம்புல் சாத்தக்கூடிய நிலையில் இருக்கும் விநாயகரை வணங்கி வந்தால் இந்த மாதம் சிறப்பான பலனை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாடனம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.